வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 30/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 11:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, பின் மதியம் 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. மகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 5:58 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 9:50 வரை சதுர்த்தசி திதியும் பின்பு பௌர்ணமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:10 வரை அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:10 வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் சைகர்மங்கள் யாவற்றிலும் நிதானம் தேவை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து ஆசார சீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களில் சென்று வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அங்கே நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்யலாம். இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருவது. நமக்கு ஆலயத்துக்கு போக முடியவில்லை, நேரம் போதாது, வேலைப்பழி, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபம் விட்டு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து இறைவனை மனதிலே நினைத்து நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடியது. இன்று சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு மாதத்திலே
ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு தனிமையான சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் தை பூசம், மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், சித்திரை மாதத்திலே இந்த சித்திரை நட்சத்திரம், சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம், இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருவது. இந்த சித்திரகுப்த நாயனாருடைய கதை படிப்புகள் பல ஆலயங்களிலே சிறப்பாக ஆரம்பமாகி நாளைய தினம் சித்திர பௌர்ணமியிலே இந்த சித்திரகுப்த விரத அனுஷ்டானங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அங்கே அந்த நிவேதனமாக வைக்கப்படுகின்ற பொழுது கூட இந்த சித்திரகுப்த விரதத்திலே பச்சை ஓலைகளாலே குடிசை மாதிரி அமைத்து அந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கும்பம் வைத்து படையல் படைத்து அந்த கதை படித்து கொள்வார்கள். அது பொதுவாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு பகுதியிலே சிறப்பாக நடைபெறும், ஒவ்வொரு ஆலயங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த சித்திரகுப்த நாயனாருடைய கதை படிப்புகள் அங்கே எல்லோரும் அமர்ந்திருந்து அந்த நெல்லை கொண்டு வந்து ஆலயத்திலேயே நெல்லை குத்தி அரிசியாக்கி அதிலே அந்த சித்திர அன்னம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அன்னம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு செய்து படைத்து பிரார்த்தனைகளெல்லாம் செய்து அந்த படையலெல்லாம் கொண்டு போய் ஆற்றங்கரையிலும் விடுகின்ற வழக்கம் ஒரு சில இடங்களில் இருக்கின்றது. அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த சித்திர பூரணை நாளைய தினம் சித்திர பூரணை விரத அனுஷ்டானங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே நாமும் இவ்வாறான சிறப்பு நாட்களிலே விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலே அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 30/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலை இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். தடைகள் இருக்கும். நிதானம் தேவை. கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். நிதானம் தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே அனுகூலங்கள் கிடைக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலை இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே
அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களையும் மந்த நிலையில் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும், திருப்தியற்ற நிலை இருக்கும், நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும், தடைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். இன்றைய சிந்தனை: வாழ்க்கை இறைவன் தந்த ஒரு அற்புதமான வரம். எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றோம், எதை சாதித்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்குரியதை இறைவன் தந்திருக்கின்றான். அவரவருக்குரிய ஒரு வரையறையை வைத்து அந்த வரையறைக்குள்ளே அவர்களுக்குரிய திறமைகளை கொடுத்து, அவர்களுக்குரிய ஆளுமையை கொடுத்து, அவர்களுக்குரிய தொழிலையும் கொடுத்து வைத்திருக்கின்றான். நாங்கள் இவற்றை சரியாக செய்கின்றோமா? இந்த ஒரு கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்குள்ளே கேட்க வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்கின்றோமா? அந்த கட்டுப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோமா? எங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு, எங்களுடைய முயற்சிக்கு, எங்களுடைய தொழில் தன்மைகளுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கின்றதா? இதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். இன்றைய காலகட்டம் எல்லோருமே உழைப்பதிலே மிகவும் சோம்பல் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய உழைப்பை சரியாக நேர்மையாக செய்வதிலே அதிகமான விகிதாசாரம் குறைந்திருக்கின்றது. எல்லோருமே பணம் சுகமாக வர வேண்டும், அதை சுகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள். தாங்கள் முயற்சி செய்து ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் மூலம் உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு சற்று குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த நிலை அடியோடு மாற வேண்டும். பொதுவாகவே தொழில் என்பது மிக மிக உன்னதமானது. அதை நாங்கள் செய்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற திருப்தி மிக மிக அற்புதமானது. பணம் 2ஆம் நிலை. செய்கின்ற தொழிலிலே நாங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படுவதை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், முன்னிற்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த தொழிலின் மேன்மைகளை நாங்கள் சரியான முறையிலே வழிநடத்தி சென்றோமானால் அது எங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுத்து விடுகின்றது. எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்க வேண்டும். நாங்கள் இன்று இந்த தொழிலை சரியாக செய்துவிட்டோம், எங்களுடைய கடமையை சரியாக செய்துவிட்டோம் என்ற திருப்தி எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த திருப்தி இருந்தால்தான் மனிதன் பூரணத்துவம் பெறுகின்றான். அந்த திருப்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுக்காகவோ இல்லை பகட்டுக்காகவோ நாங்கள் தொழில் செய்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. தொழில் என்பது எங்களுடைய உள்ளத்தோடு, எங்களுடைய செயல்பாடுகளோடு, எங்களுடைய உணர்வுகளோடு ஒன்றிய ஒரு கைங்கரியம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறி வைத்தார்கள். எனவே அங்கே தெய்வ நிலையிலே தான் நாங்கள் அந்த தொழிலை செய்ய வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலே நேர்மை இருக்க வேண்டும், உண்மையான உழைப்பு இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த தொழில் இன்னும் சிறப்பு பெறும், எங்களுக்கும் உயர்வை தரும், மற்றவர்களுக்கும் நாங்கள் முன்னுதாரணமாக திகழ்வோம். எனவே இதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு செயல்படுவோம், வெற்றிகளை காண்போம்.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இக்குறளினுடைய பொருளாக வரம்பு கடந்து பிறர் செய்த தீங்கை எப்பொழுதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இக்குறளினுடைய பொருளாக வரம்பு கடந்து பிறர் செய்யத்தக்க தீங்கை எப்பொழுதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறிய மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.